கார்த்திக் தீபா சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். தீபா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, தாலி பிரித்து கோத்தாச்சு அப்படிங்கிற ஃபங்க்ஷன்னால். அதே சமயத்தில் தீபாவோட அம்மா வந்து கார்த்திக் கிட்டே வந்து சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி தம்பி, நான் சொன்னேன்ட்டு வந்து நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்ததுக்கு அப்படின்னோன்னே, இதனால் என்ன இருக்குது, எப்படி இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்து செய்கிறது தானே, அதனால் என்னோடய கடமையை தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இதை அபிராமி இப்போ நோட் பண்ணிவிட்டு வந்து லைட்டாக வந்து மூஞ்சி வந்து கொஞ்சம் மாறுது. அதை பார்த்தோன்னே சரி நம்ம கோத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அம்மாவும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களா, என்னமோ சொன்னீங்களே கார்த்தி வந்து ஆசைப்பட்டு நடத்துகிறான்னு, கார்த்திக்லாம் ஒன்றும் ஆசைப்பட்டு நடத்தலை, தீபா தான் விருப்பப்பட்டிருக்கா. விருப்பப்பட்டதை வந்து அவங்க அம்மாட்ட சொல்லி அவள் வந்து நினச்சது வந்து நல்லபடியாக நடக்கிற லெவலுக்கு பண்ணியிருக்கா. தீபா வந்து முழுசாக வந்து கார்த்தியை வந்து ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிட்டா. இனிமேல் வந்து அவளோட ராஜ்யம்தான் இந்த வீட்டில். நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த வீட்டில் ஓரமாக தான் இருக்க போகிறீங்க, அது பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்மா நிச்சயமாக ஆல்ரெடி அவள் சொல்கிறது தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காப்புல கார்த்தி. இன்னும் கூடிய விரைவில் பாரு கம்பெனி பேர்லேருந்து எல்லாமே மாற்றிடுவா பாரு அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மாக்கிட்ட வந்து கோழி மூட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து வரேன், நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தீபாவோட அம்மா வந்து கார்த்திகிட்ட சொல்லிவிட்டு ரொம்ப நல்லபடியாக நான் ஃபங்க்ஷன் நடத்தி கொடுத்தது நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சேட்டை போய் பார்க்குறதுக்கு தர்மலிங்கம் வந்து போகிறாங்க. வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுட்டு, இதை வச்சுட்டு எனக்கு வந்து கொஞ்சம் காசு வேணும், இதுக்கு எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. என்ன திடீர்னு உங்கள் பொண்ணு தான் நல்லபடியாக பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டால, இப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, மாப்பிள்ளை வீட்டில் வந்து ஒன்றுமே காசு பணம் கொடுக்காமல் இருந்தோன்னா வந்து அவங்களுக்கு வந்து சரியாக இருக்காது, அவங்க எதுவும் கேட்குறது கிடையாது, பட் இருந்தாலும் என் பொண்ணை நான் வெறும்னா அனுப்பி வைக்கிறது வந்து அவளை வந்து கௌரவ குறைச்சலாக இருக்கும்ல, அதுக்காகவாவது நம்ம வந்து ஏதாவது செய்ய வேண்டிய கடமை வந்து நம்ம செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னோன்னே, சரி இந்த பத்திரத்தை பார்த்துட்டு எவ்வளோ வேலை போகும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னோன்னே, ஒரு 13 லட்ச ரூபா போகும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் கொடுக்குறேன், இந்த பேப்பரில் எல்லாம் டாக்குமெண்ட்ஸில் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னோன்னே, ஆமாம் இந்த வீட்டை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, வேறு வீடு வாடகைக்கு பார்த்துக்க வேண்டியதான், என் பையன் தான் ஃபாரினில் இருக்கான்ல, அவன் கொடுக்குற காசை வச்சு நான் வந்து வருமானத்தை வச்சு ஓட்டிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா, சரின்னு காசு 13 லட்ச ரூபா வாங்கிக்கிறாப்புல நம்ம தர்மலிங்கம். இந்த பக்கம் வந்து தீபா தாலியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கார்த்தி வந்து கேட்குறாப்புல, என்ன நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமாம் சார், ஒரு பொண்ணுக்கு வந்து தாலி எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அன்றைக்கி வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னு மனசில் கார்த்தி வந்து நினச்சிக்கிற, இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு தான் எதுவுமே வேண்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. சரிங்க, உங்களுக்கு வேறு எதுவும் குறையெல்லாம் எதுவும் இல்லைல்ல ஃபங்க்ஷனில், ஒரே ஒரு குறை தான் சார் அப்படின்னு தீபா மனசில் நினச்சிக்கிறாங்க. என்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னோன்னே, சார் உங்களுக்கு கூட கோயிலுக்கு போகணும் அப்படின்னு அதான் ஆசையாக இருக்குது அப்படின்னு. அவ்வளோதானே, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கூட வந்து கோயிலுக்கு வந்துடுறாப்புல நம்ம கார்த்தி. கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக தீபா வந்து கார்த்தி கையை பிடிக்கிறாங்க. என்னங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் சார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. கையை பிடிச்சே அழைச்சிட்டு வந்து, சரி வாங்க போகலான்ட்டு கோயிலுக்கு வந்துட்டு ராசி நட்சத்திரம் எல்லாம் கார்த்திகை தீபா பேரில் சொல்லி முடிச்சுட்டு சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தீபா வேண்டுறாங்க, ஆண்டவா என் கார்த்தி வந்து தாலி கட்டுறப்ப வந்து எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, எங்கள் 2 பேர் முகமும் அது வந்து கடைசி வரைக்கும் வாழ்க்கை பூரா நிலச்சிருக்கணும், அதுக்கு நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. வேண்டி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு பூ வந்து தீபா வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே, இதை வச்சு விடுங்க சார் தலையில் அப்படின்னோடனே கார்த்தி வந்து க்யூட்டாக வந்து வச்சு விட்றாங்க. பூ வச்சு விட்டதுக்கப்புறமேட்டுக்கு கிளம்பி இந்த பக்கம் வராங்க. சரி கிளம்பி போகலாம்ல அப்படின்னு கார்த்திக் கேட்டோன்னே, போகலாம் சார். என்ன நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்க, ஃபங்க்ஷன் நடத்தியாச்சு, அடுத்தது நீங்கள் கேட்டது எல்லாமே நம்ம பண்ணியாச்சு, கோயிலுக்கு வரணும்னு நீங்கள் பண்ணியாச்சு, அடுத்தது வந்து வேறு என்ன வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சார் அங்கே ராட்டினம் சுற்றுதில்ல சார், எனக்கு அந்த ராட்டினத்தில் சுற்றணும் அப்படின்னோடனே கார்த்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. என்ன விளாட்றீங்களா, அதெல்லாம் சின்ன குழந்தைங்க சுற்றுறது, அதை போய் நீங்கள் சுற்றணும்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை சார் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு தடவை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாங்க உங்கள் அப்பா கிட்ட நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, உங்களை மாற்றணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் ராட்டினம் சுற்றுறதுல கேட்குறாங்க. கேட்டோன்னா வந்து முடியாது, இதெல்லாம் பெரியவங்க சுற்றுறது கிடையாது சார், சின்ன பசங்க அவங்க தான் ஆசையாக கேட்குறாங்களே அப்படின்னோடனே, 500 ரூபா ஆகும் சார், காசு எவ்வளோ வேணாலும் தரேன், முதல்ல அவங்கள அழைச்சிட்டு போங்க அப்படின்னோடனே தீபாவை வச்சு ஒரு 2 ரவுண்டு சுற்றி முடிச்சிடுறாங்க. கார்த்தி வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காப்புல, சார் நீங்களும் வாங்க சார் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சுற்றுறதே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, இதில் நான் வேறு அதில் வந்து உட்காரணுமா, நீங்களே சுற்றுங்கன்னா அந்த ராட்டினத்தில் எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு இறங்கிடுறாங்க. இறங்கினதுக்கப்புறமேட்டுக்கு போகணும்ல, இன்னும் வேறு ஏதாவது சுற்றணுமா அப்படின்னு கேட்டேன்னா, இவ்வளவு நான் எதுக்கு பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறீங்க தீபா, நாளைக்கு வந்து பாட்டு கச்சேரி வந்து முதல்ல மியூசிக் டைரக்டர் கூட வந்து சாங் சினிமாவுக்கு பாட போகிறீங்க, மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இப்படிலாம் சின்ன பிள்ளைத்தனமாக சேட்டை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, வாங்க போகலாம் அப்படின்ட்டு கார்த்தி வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே ஆனந்த் வந்து தனியாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.
கார்த்தி வந்து கரெக்டாக வந்துடுறாப்புல. வந்தோன்னே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், உன்னை வந்து பெங்களூரில் இல்லாமல் இங்கே பார்த்தேனே அப்படின்னு வந்து என் ஃப்ரெண்டு பார்த்ததா சொன்னான் ஒரு பொண்ணு கூட அப்படின்னோன்னே, சேச்சா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, அந்த ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு நான் பேசிக்கிறேன் வந்துட்டு அப்படின்னோன்னே, அது அந்த ஃப்ரெண்டு வேறு யாரில்ல நான் தான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் வந்து நான் ரெஸ்டாரண்ட்டில் உன்னை பார்த்து தான் நான் பேசினேன், நீ தான் வந்து இல்லைன்னு சொல்லி சமாளித்தேன். அடுத்தது துணி கடையில் பார்த்தேன், நீ வந்து பண்ணுறதே தெரியல அப்படின்னோன்னே, எனக்கு வந்து ஆரம்பத்தில் காலேஜில் அவ கூட லவ் இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து மீனாட்சியை கல்யாணம் பண்ணிட்டேன், அவளுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இப்போ தான் சமீபத்தில் 2 மாதம் முன்னாடியே நடந்த விஷயம் எல்லாம் சொன்னால், அதனால் எனக்கு மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னோன்னே, ஆனால் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, நான் எனக்கும் தெரியும், நான் துரோகம்லாம் இந்த மீனாட்சிக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து இனிமேல் கொஞ்சம் நான் கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆனந்த் முடிக்கிறாங்க. பின்னாடி மீனாட்சி வந்து நிற்கிறாங்க. அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.